வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா? எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது, கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும், கேமரா எந்த மொபைலில் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் இது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் மக்களே. அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம வரிசையில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களே. இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் ஃபோன்னு பார்க்கும்போது ரெட்மி தரப்பிலிருந்து ரெட்மி A4 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. பிக் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் யூஸ் பண்ணுற வகையில் இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. 2025 வாட்டர் ட்ராப் நாட்ச் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராலாம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்ல முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7 5G பேன் கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், ஏர்டெல் 5G இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை, ஜியோ 5G மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. ஏர்டெல் எப்போ அவங்களோட நான் ஸ்டாண்ட் அலோன் பேண்ட்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் ஏர்டெல் சப்போர்ட் இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் மக்களே. 5160 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் 18 வாட் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்டு டெடிக்கேட்டட் SD கார்டு சப்போர்ட் இருக்குது. ரெட்மிலாவே நம்ம எதிர்பார்க்குறது IR பிளாஸ்டர் இங்கே கொடுக்கல. 6GB 64GB 8,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் ஆக்சுவல் ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். பேட்டரி கொஞ்சம் தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது ஏர்டெல் 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணாது. டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும் இதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சில மொபைல்ஸ்லாம் நான் இதுக்கு அப்புறமா இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த மொபைல் வாங்குறதா இருந்தாலும் ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் மோட்டோ தரப்பிலிருந்து மோட்டோ G45 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே இங்கே கொடுக்கல. ஸோ 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தது மட்டும் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 4,40,000 பக்கம் வருது. ஒரு நல்ல ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பொறுத்த வரைக்கும். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ அப்டேட் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் கொடுக்கல. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்கில் எந்த வித குறையும் வைக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஸோ பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 4GB 128GB 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் மக்களே. அண்ட் இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இங்கே டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது. அது டாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. மோட்டோட யூஐ எப்பயுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சார் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் மற்றபடி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். ஸோ அதை தவிர்த்து பெரிய நெகட்டிவ்னு என்னால் சொல்ல முடியல. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் போக்கோ M7 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலை நமக்கு மார்ச் 3, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.88 இன்ச்சு HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே, IPS LCD பேனல் தான். 600 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான டிஸ்பிளே கொண்ட மொபைலும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது மக்களே. சோனி IMX852 என்ற சென்சரை இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக படுது. பட் Android 15 லான்ச் பண்ணியிருக்க வேண்டிய மொபைல் Android 14 லான்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எப்படியும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்க போகுது. இந்த பட்ஜெட்டில் இருக்க வேறு மொபைல் வாங்கினீங்கன்னா Android 15 லான்ச் பண்ணி Android 17 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். பட் இது 14 லான்ச் பண்ணி 16 வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ அந்த கால்குலேஷனில் இவங்க கொஞ்சம் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தான் சொல்லணும். 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் நாங்கள் தாராளமாக கொடுக்குறோம்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரே கொடுத்துருக்காங்க. பட் அது யூஸ்லெஸ் தான். வேறு Xiaomi டிவைசஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது மக்களே. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ப்ரோஸ்ன்னு சொல்கிறதுக்கு கேமரா சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங் நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு டிஸ்பிளே அண்ட் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ டிஸ்பிளே அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. செல்ஃபிஸ் நான் அப்பப்போ தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலை நமக்கு March 11, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லைன் ப்ரொடக்ஷன் டூல் சொல்லிட்டு தெரியல, பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டிசைன், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches HD ப்ளஸ் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைலோட பெட்டரான டிஸ்பிளே கொண்ட மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே தான். 50+AI என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ நம்மளால் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Ultimate என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. மிலிட்ரி கிரேட் 810 ஹெர்ட்ஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டை 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு அந்த டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது உண்மையிலே பாசிட்டிவான விஷயம். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஆவரேஜான டிஸ்பிளே தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட முழு விமர்சனத்தை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M6 Plus தான். இந்த மொபைலில் நமக்கு 6.9 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. IPS LCD பேனல் தான். 550 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு
கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வரும்போது 108 மெகா பிக்சல் சென்சரோட ஒரு பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் சென்சரும் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருந்தது, லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே Android 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 4 Gen AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 4,40,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. Android 14 லான்ச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னு சொல்லலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் 6GB 128GB வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது 13,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் Moto G35 தான் மக்களே. 6.72 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் 4K வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் 4K வீடியோவும் கொடுத்து வைட் ஆங்கிளும் கொடுத்தது அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. Moto G45 அதில் ஒன்று. Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்னாப்ட்ராகனும் யூஸ் பண்ணல, மீடியாடெக்கும் யூஸ் பண்ணல. யூனிசாக் கிட்ட இருந்த யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,60,000 பக்கம் வருது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் தருவாங்களாம். 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்களாமா. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்குது. Bluetooth 5.0வும் இருக்குது. 4GB 128GB 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 10,000 செக்மெண்ட்லேயே ஃபுல் HD 120 Hz கொடுத்தது சூப்பரான விஷயம். வைட் ஆங்கிள் சென்சாரும் 4Kவும் கொடுத்தது அதை விட சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோட்டோவோட UI நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோடு சேர்த்து ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் லாவா போல்ட் 5G அப்படின்ட்டு ஒரு மொபைல் தான். April 2, 2025 லான்ச் பண்ண மொபைல். 120 Hz AMOLED டிஸ்பிளே, கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயோட இருக்குது. அண்டு 900 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. 64+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இங்கேயும் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் AnTuTu ஸ்கோர் 4,20,000 பக்கம் வருது. முன்னாடி சொன்ன மாதிரி மிட்ரேஞ்ச் லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே அப்டேட்ஸு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. Android 15 லான்ச் பண்ணியிருந்து 1 இயர்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் 14 லான்ச் பண்ணி 1 இயர்ன்றது ஏற்றுக்கத்தக்க வகையில் இல்லை. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. பட் 3.5mm ஆடியோ ஜாக் to Type-C கன்வெர்ட்டர் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க.
6GB 128GB வேரியண்ட்டாக 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருவேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்டில் கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதனோட டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவான விஷயம். கேமராவுமே பிரைமரி கேமரா ஓகேன்னு சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் மற்றபடி பேட்டரி எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை, வைட் ஆங்கிள் இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம சொல்லக்கூடாது, பட் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.